இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் வந்து போடலைன்னா, சுற்றளவு போடலைன்னா எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல் நீளம் வேணும், லென்த்து வேணும், துணி பத்தலை அப்படின்னும் பொழுது அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு ப்ளவுஸில் உடம்பெல்லாம் கட் பண்ணிட்டீங்க, ஆனால் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு லென்த்து கிடைக்கல, ஆனால் துணி வந்து நீள வாக்கில் நிறையவே இருக்குது அப்படின்னும் பொழுது அதை எப்படி நம்ம லென்த்துக்கு பயன்படுத்திக்கிறது? ஆனால் அது கட்டாயமாக ஒரு சின்னதாக டிசைன் கொடுத்து தான் நம்ம அதை மேட்ச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நான் இதில் சொல்லித்தரேன் பாருங்கள். கட் பண்ணி தைக்கிறதும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவோட நீளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு 8 தேவைப்படுது, 8 இன்ச்சஸ் தேவைப்படுது. அப்படின்னும் பொழுது நமக்கு 8 இன்ச்சஸ்னும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஆம் ஹோலில் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறணும். இப்போ நமக்கு இந்த இடம் இருக்கிறதே 5.5 தான் இருக்குது. நமக்கு 8ன்னு தேவைப்படும் பொழுது நமக்கு இன்னும் கட்டாயமாக 2.5 இன்ச்சு தேவைப்படுது. 2.5 இன்ச்சுன்னும் பொழுது நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணும் பொழுது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு குறையும் இல்லையா? அந்த 1/4 இன்ச், அதுக்கப்புறமா நம்ம இங்கே மடிக்கிறதுக்கு 1 இன்ச் எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 3.75 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். அந்த 4 இன்ச்சை நம்ம அக்யூரேட்டாக எடுக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் இந்த இடத்த இப்போது நம்ம எதுவும் கட் பண்ண வேண்டாம். நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத முதல்ல இந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கிட்டு நமக்கு இன்னுமே லென்த்தில் நிறையவே துணி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இதை ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்து அதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சரியா? இதை வந்து நம்ம முழுமையாகவே இந்த லென்த்தாக இருக்கிற துணியை நம்ம முழுமையாகவே கொஞ்சம் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு அட்டாச் பண்ணி வேண்டான்ற பகுதியை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கிராஸில் இந்த துணியை அப்படியே கொஞ்சம் லேசாக கிராஸ் வச்சு, அப்படியே இந்த கிராஸ் வைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ரொம்பவே பழைய மாடல் தான். நான் இதெல்லாம் நிறையவே வந்து இந்த மாதிரி மேட்சிங்கெல்லாம் நிறைய பண்ணி விட்ருக்கேன். பத்தாத துணியில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் முழுக்கவுமே போடணும். அதாவது இந்த நம்ம ஜாயின் பண்ண போகிற பகுதியில் முழுக்கவே போடுங்க. இப்போ இது பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் அதுக்கு இன்ச் டேப் வச்சு சரியாக இந்த இடத்துல தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்றத பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக அந்த அளவை போட்டுக்கிட்டு அடுத்தடுத்து ஒன்றை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ அளவில் வரணும் அப்படின்றத ஒரு கோடு கிழிச்சிட்டு ஸ்கேல் வச்சு அது மேலே நீங்கள் தையல் போடலாம். நம்ம பார்வைக்கு அந்த நம்ம பிடிச்ச இடம் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் சரியாக போடுறீங்களான்னு தெரியும். இப்படி இந்த பக்கத்தில் நீங்கள் போடும்பொழுது நம்ம எவ்வளோ தைக்கிறோம் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் இந்த பக்கம் நம்ம தைச்சி முடித்தது நமக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சு போடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இதே மாதிரி முழுக்க போடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு ஓரத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டோம் இல்லையா? இப்போ திரும்பவும் நீங்கள் இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம், அதாவது நமக்கு பாக்ஸ் மாதிரி கிடைக்கணும். சரிங்களா?
இப்போ ஆப்போசிட் சைடில் அப்படியே இதை போட்டு ஒரு தையல் அதே மாதிரியே தான் நம்ம முழுக்கவும் போட போகிறோம். துணி போராதுன்ற பட்சத்துலன்னு இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கும்பொழுது கூட கை முழுக்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுக்க முடியும். இப்போ நம்ம எப்படி அந்த பக்கம் எப்படி ஒரே அளவாக கொடுத்தோமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரே அளவாக கொடுங்க. உங்களுக்கு தைச்ச பிறகு தான் ஒரு டாட் போட்ட பிறகு நீங்கள் அந்த தையல் போட்ட பிறகு நீங்கள் இப்படி ஒரு இன்ச் டேப் வச்சு ஒரு அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல தான் போடணும்னு ஒரு சாக்கில் கோடு போட்டுட்டு அடுத்து தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணுங்க. எப்பவுமே நம்ம தைச்சி முடித்த பாகமும் நமக்கு மேலே வரணும். அப்போ தான் நம்ம சரியாக தைக்கிறோமான்னு தெரியும். இப்போ இது மாதிரி நம்ம தைச்சிட்டோம் சரியா. இதை நம்ம இப்போ வச்சுட்டு ஸ்லீவோட அளவு சரியாக எடுத்து அதை முதல்ல கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இதில் அப்படியே இந்த பீஸை ஜாயின் பண்ணியும் கட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த இடம் தேவையான அளவு கொஞ்சம் இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்லீவோட இந்த ஆம் ஹோல் கிட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இன்ச்சு கிட்ட குறையுது இல்லையா. அந்த குறையிற பாகத்தை நம்ம அதில் வச்சு மேட்ச் பண்ண முடியும். ஒருவேளை துணி குறைவாக இருக்கும் பட்சத்தில், இல்லை உங்களுக்கு துணி தாராளமாக இருக்குன்னா முன்னாடியே நீங்கள் அந்த நம்ம இப்போ தைச்ச பீஸை ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட ஸ்லீவோட சரியான அளவுன்னு வச்சு வெட்டுங்க. இப்போ நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணலாம். நம்ம ரெண்டாக கூட கட் பண்ணிவிட்டு தேவையான சரியான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த துணி நம்ம தைக்கிறது கொஞ்சம் தாராளமாக இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் லைனிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் லைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மேல் துணியை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பிறகு லைனிங்கில் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒட்டு கொடுத்தாலும் வெளியே தெரிய போகிறதில்ல. இல்லை அது தாராளமாக இருந்தாலும் அப்படியே இந்த மெஷர்மெண்ட் நம்ம தைச்ச பிறகு இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணின பிறகு நீங்கள் லைனிங்கை போட்டு கரெக்டாக வெட்டிக்கோங்க சரியா. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் எதுவும் இழுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் அதை சமப்படுத்தி சரியாக வச்சிங்க இல்லையா, நீங்கள் ஃபோர்ஸாக இப்படியெல்லாம் இழுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஸ்ட்ரெச் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா சமப்படுத்திட்டு அப்படியே வச்சு தைங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே ஒரு படி தையல் கூட, அதாவது இதில் போட வேண்டாம், இதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா உள்ளேயே நீங்கள் டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. அது இன்னுமுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது தனிப்பட்ட முறையில் ஒரு அழகான கையோட டிசைன் மாதிரி தெரியும். இப்போ உங்களுக்கு கையோட உயரம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சரியாக அளந்து வெட்டுங்க. இப்போ நமக்கு தேவை 8 இன்ச்சு இல்லைங்களா. இப்போ இந்த 8 இன்ச்சுன்னும் பொழுது நீங்கள் இங்கே மேலே நம்ம 1/4 இன்ச்சை விட்டுருங்க. மேலே நம்ம 1/4 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே 8 இன்ச்சுன்னும் பொழுது நீங்கள் இந்த துணியே மடித்து தைக்கிறத விடவும் நீங்கள் ஒரு அட்டாச் ஒன்று கொடுத்துட்டு மடித்து தைச்சிங்கன்னா இன்னமுமே ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு துணி இல்லை இதே தான் மடிக்கணும் அப்படின்னும் பொழுது இதையே கூட மடித்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த பீசஸ்லாம் உள்ளே இருக்கும் பொழுது கையில் உறுத்தும். அதுக்காக தான் நான் எப்பவுமே வந்து
எந்த ப்ளவுஸ் தைச்சாலுமே உள்ளே வந்து இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ்னால் உள்ளே வந்து ஒரு செப்பரேட்டாக அந்த லைனிங்கோட கிளாத்தையே அட்டாச் பண்ணி உள்ளே மடித்து ஹெம்மிங் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு 8 இன்ச்சுன்னு பொழுது மேலே 1/4 இன்ச் கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணுறோம். அதாவது மொத்தமாக ஏற்ற. சரிங்களா? அப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன்லேயே நீங்கள் இன்னமும் ஒரு அழகான வேலை ஒன்று செய்யலாம். இந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு மீட் ஆகிற பாயிண்ட்லலாம் நீங்கள் முத்து அல்லது கோல்டில் மணி வருது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு இங்கே அழகாக ஒரு நாட் மாதிரி போட்டு அதை நீங்கள் தச்சு விட்டிங்கன்னா இன்னுமே ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாகிடும். இந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்லேயும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது இருக்கோ, ஏதோ ஒரு மணியோ அல்லது முத்தோ, தங்க கலரில் இப்போ நிறைய கிடைக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வைக்கலாம். இது வந்து இன்னமுமே கூடுதல் அழகாக ஆகிடும். இந்த சென்டரில் கூட கொடுக்கலாம். சென்டரை விட நீங்கள் இந்த இடத்துல இந்த மீட்டிங் பாயிண்டில் கொடுத்தீங்கன்னா இன்னமுமே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.